வணக்கம் நண்பர்களே, ஆர்ஆர் வியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காலகட்டத்தில் டயபெட்டிஸ் என்பது மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 10 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு எளிய இயற்கை மருத்துவம் இதற்கு தீர்வாகவும் அமைகிறது. அதுதான் வெந்தய தண்ணீர். இந்த வீடியோவில் வெந்தய தண்ணீரை எப்படி சரியாக தயாரிப்பது, யார் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது, என்ன நன்மைகள் கிடைக்கும், தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன, இவையெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸுடன் விரிவாக நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க. வெந்தயம் ஒரு பழமையான மூலிகை. இது 6000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆயுர்வேதத்திலும் சித்த மருத்துவத்திலும் இதற்கு தனி இடம் உண்டு. வெந்தயத்தில் புரோட்டீன், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மக்னீசியம், வைட்டமின் B6, பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் ஆகியவை அதிகம் இருக்கின்றன. அத்துடன் 4-ஹைட்ராக்சிசோலிசின் இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவக்கூடியது. கேலக்டோமனன் இது செரிமானத்திற்கு உதவக்கூடியது. டயோஸ்ஜெனின் இது ஹார்மோன் பேலன்ஸுக்கு உதவக்கூடியது. ட்ரைகோனெலின் இது ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இவையெல்லாம் வெந்தயத்தில் உள்ள முக்கியமான சத்துக்கள். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடும். வெந்தயம் டயபெட்டிஸை எப்படி கட்டுப்படுத்துகிறது? இதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்றுதான் அந்த சந்தேகம் இருக்கலாம். இதற்கு சில நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகளை நாம் இப்போது பார்க்கலாம். 2009 இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்சஸ் அண்ட் நியூட்ரிஷன் இதில் ஒரு ஆய்வு கட்டுரை வந்தது. அந்த ஆய்வு கட்டுரையில் டைப் 2 டயபெட்டிஸ் உள்ள 60 பேருக்கு தினமும் 10 கிராம் வெந்தய விதைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 6 மாதத்திற்கு பிறகு நடத்தப்பட்ட பரிசோதனையில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 25% குறைந்திருக்கிறது. HbA1c லெவல்ஸ் கணிசமாக மேம்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 2020 எய்ம்ஸ் டெல்லி நடத்திய முக்கியமான ஆய்வு இது. காலையில் வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணீர் குடித்தவர்களுக்கு போஸ்ட் மீல் பிளட் சுகர் ஸ்பைக் 30% குறைந்திருக்கிறது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டி 28% அதிகரித்திருக்கிறது. 2015 ஜேர்னல் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் மெட்டபாலிக் டிசாஸ்டர்ஸ் என்ற இதழில் வெளிவந்த அதிகாரப்பூர்வ தகவல் இது. ஒரு ஆய்வில் 3 மாதங்கள் தொடர்ந்து வெந்தயம் பயன்படுத்தியவர்களுக்கு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் 21% குறைந்திருந்தது. ட்ரைகிளிசரைட்ஸ் 25% குறைந்திருந்தது. வெந்தயம் 4 வழிகளில் வேலை செய்வது அப்போது ஆய்வுகளில் தெரிய வந்தது. அதன்படி வெந்தயத்தில் உள்ள 4-ஹைட்ராக்சிசோலிசின் பேங்க்ரியாவில் பேட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கிறது. அதேபோல் உடலின் செல்கள் இன்சுலினை நன்றாக ரெஸ்பாண்ட் பண்ண செய்வதால் குறைந்த இன்சுலினில் இரத்த சர்க்கரை கட்டுப்படுகிறது. வெந்தயத்தில் உள்ள சால்யூபிள் ஃபைபர் இன்டெஸ்டைனில் ஒரு ஜெல் போன்ற லேயரை உருவாக்குகிறது. இது கார்போஹைட்ரேட்ஸ் மெதுவாக அப்சார்ப் ஆக உதவுகிறது. அதனால் இரத்த சர்க்கரை அளவு திடீரென உயர்வது தடுக்கப்படுகிறது. கல்லீரலில் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் குறைகிறது. மசில்ஸ் குளுக்கோஸை நன்றாக யூட்டிலைஸ் செய்கிறது. இந்த ஆய்வு முடிவுகள் ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட முடிவுகள் அல்ல, உண்மையாகவே நோயாளிகளிடம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். வெந்தய நீர் 10 விதமான நன்மைகளை நமக்கு தருகிறது. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக இப்போது பார்க்கலாம். முதலாவதாக ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் 21 முதல் 25% வரை குறைகிறது. போஸ்ட் மீல் சுகர் ஸ்பைக் 30% குறைகிறது. இரண்டாவது, வெந்தயத்தில் உள்ள ஃபைபர் வயிறு நிறைவாக இருக்க உதவுகிறது. அதனால் அதிகம் சாப்பிடும் பழக்கம் குறைகிறது. ஒரு ஆய்வில் 2 வார காலம் வெந்தயம் சாப்பிட்டவர்களுக்கு ஃபேட் இன்டேக் 14% குறைந்தது தெரிய வந்தது. மூன்றாவது, LDL அதாவது கெட்ட கொழுப்பு 15 முதல் 20% குறைகிறது. HDL நல்ல கொழுப்பு அதிகரிக்க செய்கிறது. ட்ரைகிளிசரைட்ஸ் 25% வரை குறைகிறது. நான்காவது, வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, அசிடிட்டி, இன்டைஜஷன் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது. ஐந்தாவது, வெந்தயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடல் வீக்கம், மூட்டு வலி, முடக்குவாதம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது. 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது நல்ல பலனை தருகிறது. ஆறாவது, பிளட் பிரஷரை பேலன்ஸ் செய்யவும் ஹார்ட் டிசீஸ் ரிஸ்கை குறைக்கவும் உதவுகிறது. பொட்டாசியம் கண்டென்ட் அதிகம் இருப்பதால் பிளட் பிரஷர் கண்ட்ரோல் ஆகிறது. 7, ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு வெந்தயம் லிவர் ஃபங்க்ஷனை மேம்படுத்த உதவுகிறது. 8வதாக, வெந்தயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் வைட்டமின்ஸ் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வைக்க உதவுகிறது, முடி உதிர்வதை தடுக்கிறது.
வெந்தய தண்ணீர் எல்லோரும் சாப்பிடுவதற்கு ஏற்றதல்ல. ஒரு சில முக்கியமான பிரிவை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவதாக கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும். வெந்தயம் யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன்ஸை ஸ்டிமுலேட் செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இது ப்ரீமெச்சூர் லேபருக்கு வழிவகுக்கும். அதனால் கர்ப்பிணிகள் மருத்துவரின் ஆலோசனையின்றி வெந்தய தண்ணீர் சாப்பிடக்கூடாது. குறைந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் வெந்தய தண்ணீர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் இன்சுலின், டயபெட்டிஸ் மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், வெந்தயம் இரத்த சர்க்கரையை மேலும் குறைத்துவிடும். அதனால் உடல் சோர்வு, குழப்பம் போன்றவை ஏற்படலாம். இதனால் டயபெட்டிஸ் மருந்துகள் எடுப்பவர்கள் கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனையின்றி எடுத்துக்கொள்ளக்கூடாது. மருத்துவர் ஆலோசனை பெற்றால் முதலில் இவர்கள் மிக குறைந்த அளவே வெந்தயம் எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானது, நல்லது. மூன்றாவதாக தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். வெந்தயம் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனையின்றி சாப்பிடுவது நல்லதல்ல. நான்காவதாக வெந்தயம் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். ஸ்கின் அலர்ஜி, வீக்கம், மூச்சு திணறல் போன்றவை ஏற்படலாம். அதனால் இப்படிப்பட்டவர்கள் தவிர்க்க வேண்டும். ஐந்தாவது, அறுவை சிகிச்சைக்கு தயாராக இருப்பவர்கள் வெந்தய தண்ணீர் அருந்துவதை 2 வாரம் முன்பே நிறுத்திவிட வேண்டும். காரணம், அறுவை சிகிச்சையின் போது இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆறாவதாக, வார்ஃபரைன், ஆஸ்பிரின் போன்ற பிளட் தின்னர்ஸ் மாத்திரைகளை சாப்பிடுவோர் கவனமாக இருக்க வேண்டும். ஏழாவதாக, சிக்கலான சிறுநீர் பாதிப்பு இருப்பவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது. காரணம், வெந்தயத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்கிறது. இதனால் சிறுநீரகத்திற்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனால் மருத்துவர் ஆலோசனையின்றி இப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எட்டாவதாக, 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வெந்தய தண்ணீர் கொடுப்பது நல்லதல்ல. அவர்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் மேலும் அதிகரிக்க செய்துவிடும். அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. இப்போது மிக மிக முக்கியமான பகுதி, வெந்தய தண்ணீரை எப்படி சரியாக தயாரிப்பது. மிகவும் பரிந்துரைக்கப்படக்கூடிய முறை நான் இப்போது சொல்வதுதான். 1 டீஸ்பூன் வெந்தய விதைகளை, அதாவது சுமார் 5 கிராம் விதைகளை 200 மில்லி தண்ணீரில் இரவில் ஊற வைக்க வேண்டும். இதற்கு வெந்நீரை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. சாதாரண வெப்பநிலையில் உள்ள நீரை தான் பயன்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் சுமார் 8 மணி நேரம் இந்த வெந்தயம் ஊறி இருக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் பிரஷ் செய்த பிறகு வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணீரை அருந்தலாம். அத்துடன் அந்த விதைகளையும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். இதில்தான் அதிக நன்மைகள் இருப்பதால் இந்த நிபந்தனை. வெந்தய தண்ணீர் குடித்த 30 நிமிடங்களுக்கு பிறகு காலை உணவு சாப்பிடலாம். இரண்டாவது முறை, 1 டீஸ்பூன் வெந்தயத்தை 2 கிளாஸ் தண்ணீரில் சுமார் 5 நிமிடங்கள் கொதிக்க வைத்து பாதியாக நீர் ஆவியானதும் அந்த நீரை வெதுவெதுப்பான நிலையில் குடிக்கலாம். வேக வைத்த வெந்தயத்தையும் சாப்பிடலாம். மூன்றாவது முறை, வெந்தயத்தை வறுத்து பவுடராக்கி வைத்துக்கொண்டு காலையில் அரை தேக்கரண்டி வெந்தய பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து வெந்தய நீரை சாப்பிடலாம். இந்த 3 முறைகளில் சிறந்தது எது என்று கேட்டால் முதல் முறைதான். சாதாரண நீரில் 8 மணி நேரம் ஊற வைக்கப்பட்ட வெந்தயமும் நீருமே உடலுக்கு முழு பலனை தரக்கூடியது. மற்ற முறைகளில் 50% கூட நன்மையை தராது. வெந்தய தண்ணீரை தொடர்ந்து 3 மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 அல்லது 3 வாரங்கள் இடைவெளி விட வேண்டும். அதன் பிறகே மீண்டும் தொடரலாம். செய்யக்கூடாத சில தவறுகளும் உண்டு. தினமும் 5 கிராம் அளவுக்கு மட்டுமே வெந்தயத்தை ஊற வைத்து அதன் தண்ணீரை பருக வேண்டும். வெந்தயத்தை அதிக அளவு எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. இதனால் வயிற்று வலி, வயிற்று கோளாறு, வாயு தொல்லை, வாந்தி, இரத்த சர்க்கரை அளவு மிகவும் குறைதல் போன்ற உபாதைகள் ஏற்படும். இரண்டாவது, வெந்நீரில் ஊற வைப்பதால் உடலுக்கு நன்மை தரும் முக்கியமான சத்துக்கள் உருகுலைந்து போகின்றன. அதனால் இதை தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக, சிலர் வெறும் வயிற்றில் இந்த வெந்தய தண்ணீரை குடிப்பதில்லை. இதுவும் தவறுதான். வெறும் வயிற்றில் குடித்தால்தான் வெந்தய தண்ணீர் உடல் ஆரோக்கியத்திற்கு முழுமையான பலனை தரும். சாப்பாட்டுக்கு பிறகு இந்த வெந்தய தண்ணீரை குடிப்பதால் அதனுடைய பலன் 40% அளவுக்கு கூட கிடைக்காது. நான்காவதாக, வெந்தய நீரை அருந்திவிட்டு விதைகளை தூக்கி எறிவதும் தவறு. வெந்தய விதைகளில்தான் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன. அதனால் கண்டிப்பாக வெந்தய தண்ணீரை குடிப்பதோடு வெந்தய விதைகளையும் சாப்பிட வேண்டும். ஐந்தாவதாக, சில பேர் 2-3 நாட்கள் வெந்தய தண்ணீரை அருந்திவிட்டு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று நிறுத்தி விடுவது உண்டு. இதுவும் தவறு. வெந்தய தண்ணீர் குறைந்தபட்சம் 3 வாரங்கள் தொடர்ந்து அருந்தினால்தான் அதனுடைய பலன்களை நாம் உணர முடியும். 2-3 நாட்கள் சாப்பிட்டுவிட்டு எந்த மாற்றமும் இல்லை என்று நிறுத்திவிடுவது தவறானது. வெந்தய தண்ணீர் அருந்துவதோடு பேலன்ஸ்டு டயட், ரிஃபைன்டு சுகர், மைதா போன்றவற்றை குறைப்பது, தினமும் 30 நிமிடம் வாக்கிங் செல்வது, 8 மணி நேரம் நல்ல உறக்கம் போன்றவை பின்பற்றும் பொழுது உடல் ஆரோக்கியம் விரைவாக மேம்படும். வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.